அனைவருக்கும் வணக்கம். நான் பவானி பேசுறேன். இலவச ஜோதிட பயிற்சி வகுப்புல இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, 12 பாவக்கட்டங்களோட கார தத்துவங்கள் தான் பார்க்க போறோம். நம்ம இதுவரைக்கும் ராசி கட்டம் அமைக்கிறது பார்த்தாச்சு, லக்ன கட்டம் அமைக்கிறதும் பார்த்தாச்சு, ஒவ்வொரு ராசிக்கும் நட்சத்திரத்துக்கும் அதிபதிகளும் பார்த்தாச்சு. இப்ப நம்ம இந்த 12 பாவக்கட்டங்களோட வாழ்க்கை கார தத்துவங்கள் தான் பார்க்க போறோம். ஒரு 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 கட்டங்களுக்கும் ஒவ்வொரு கார தத்துவங்கள் தெரிஞ்சா மட்டும் தான் உங்களோட ஜாதக பலன் எப்படி இருக்கு, நல்ல சுக ஜாதகமா இல்ல கொஞ்சம் கஷ்டப்படுற ஜாதகமான்னு இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? இப்போ உங்க ஜாதக கட்டத்துல லக்னம் எங்க இருக்குன்னு பாருங்க. அங்கிருந்து தான் உங்களோட முதல் பாவக்கட்டம், 2வது பாவக்கட்டம், 3வது பாவக்கட்டம் தொடர்ந்து 12 பாவக்கட்டங்கள் வந்து இருக்கும். இப்ப முதல் பாவக்கட்டத்துல நம்மளுக்கு லக்னம் இருக்கு. அப்ப இது வந்து லக்ன பாவக்கட்டம், தனு பாவக்கட்டம் சொல்லுவாங்க. இந்த லக்ன பாவக்கட்டத்துல உங்களோட உடல் அமைப்பு எப்படி இருக்கும், தோற்றம் எப்படி இருக்கும், உங்களோட நிறம் எப்படி இருக்கும், உங்களோட நீங்க வந்து இந்த சமூகத்துல உங்களோட புகழ், மரியாதை, உங்களோட தொழில், வேலை, அதே மாதிரி உங்களோட கர்மாலாம் என்னது இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி தாய் சம்பந்தப்பட்ட கர்மம், தொழில், வருமானம் எல்லாமே உங்களுக்கு சேருமா, சேராதான்ற மாரி எல்லாமே தெரியும். அதே மாரி தந்தை வழியில இருக்கிற சொத்து, நோய், அதே மாரி பரம்பரை நோய், வம்சாவளி, குலதெய்வம் எல்லாமே இது எல்லாமே உங்களோட முதல் பாவகட்டத்திலே தெரிஞ்சுக்கலாம். அதே மாரி உங்களோட பலம், பலவீனம், உங்களோட நோய் உங்களுக்கு என்ன மாரியான நோய்கள்லாம் வரும், அதே மாரி வம்சாவளியா முன்னோர்களோட நோய்கள்லாம் உங்களோட மரபணு நோய்கள்லாம் தாக்குமா, இதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும். உங்களோட ஆரோக்கியம், அதே மாரி உங்களோட குடும்ப மரபுகள்லாம் என்ன மாரியான மரபுகள், உங்களோட குலதெய்வம் கண்டுபிடிக்கிறது, நீங்க எந்த திசையில உங்க வாழ்க்கை, தொழில் எல்லாமே அமையும். எந்த திசையில நீங்க வீடெல்லாம் கட்டினா நல்லா இருக்கும்னு எல்லாமே தெரிஞ்சுக்க முடியும். அதே மாரி உங்க வாழ்க்கை காதல் வாழ்க்கையா, திருமண வாழ்க்கையா, இல்ல வாழ்க்கையில 2வது திருமணம்லாம் அமையுமா? இது எல்லாமே உங்க முதல் பாவ கட்டத்திலேயே உங்களுக்கு தெரிஞ்சிரும். அதே மாரி உங்களோட தலை, முகம், முடி, மச்சம், அதே மாரி தழும்பு, வடு இது எல்லாமே இத பொறுத்தது உங்க இதில எல்லாமே நீங்க வந்து இது மூலியமா தெரிஞ்சுக்க முடியும். எதுக்கு தழும்பு வந்தது? எதுக்கு வடு வருது? முகத்திலோட முக லட்சணங்கள், சாமுத்திரிகா லட்சணங்கள்லாம் இருக்குதா? அதே மாரி மச்சங்கள்ல வந்து எந்த மாரியான மச்சங்கள் வந்து உங்களுக்கு என்ன மாரியான பலன்லாம் தரும்? இதெல்லாம் தெரிஞ்சுக்க போறோம். உங்களுக்கு என்ன மாரி யோகம்லாம் இருக்குதுன்னு இது எல்லாமே இந்த முதல் பாவக்கட்டத்தில தெரிஞ்சுக்கும். அதே மாரி 2வது பாவக்கட்டத்தில வந்து தனம், குடும்பம், வாக்கு. தனம்னா பணம், செல்வம். அதே மாரி குடும்பம்னா உங்களோட குடும்ப உறுப்பினர்கள், கணவன், மனைவி, உங்களோட அ அ உங்களோட உறவுகள், உங்க மனைவியோட உறவுகள் இது எல்லாமே சார்ந்து வரும். அதே மாரி வாக்கு, நீங்க குடுக்குற வாக்கு வந்து எப்படி இருக்குன்னு எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். இதுல வந்து உங்க இதுலயும் தாய், தந்தை வந்து உங்களுக்கு சேரும். ஏன்னா குடும்பம்னாலே உங்க தாய், தந்தை உங்ககிட்ட இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்களா? அதே மாரி உங்க முன்னோர்களோட ஆசி உங்ககிட்ட இருக்குமா? இல்ல சாபங்கள் இருக்குமா? உங்க தாய், தந்தையோட கர்ம பலன்கள் வந்து உங்க குடும்பத்த எந்த அளவுக்கு பாதிக்கும்? அதே மாரி அவங்களோட நல்பலவனா இருந்தா உங்களுக்கு என்ன மாரியான பலன்கள் வந்து உங்க குடும்பத்துக்கு அமையும்? இதெல்லாம் சார்ந்து இருக்கும். உங்களோட குலதெய்வத்தோட ஆசி உங்ககிட்ட இருக்குதா? உங்க குலதெய்வமோட அ குலதெய்வம் வந்து நீங்க கும்பிடாம இருந்தா என்ன மாரியான உங்க குடும்பத்தெல்லாம் தாக்கும்? இது எல்லாமே தெரிஞ்சுக்கணும். உங்களோட வருமானம், சேமிப்பு, நகை, பணம், தொழிலு, வேலை, அதே மாரி திடீர் அதிர்ஷ்டம், அப்புறம் இதோட விரயம். உங்க தாய், தந்தைக்கு ஏதாச்சும் மருத்துவ செலவுகள்லாம் நீங்க பண்ணுவீங்களா? எங்க குடும்பத்தில இல்லன்னா ஏதாச்சும் ஒரு செலவுகள்லாம் நீங்க பண்ணுவீங்களா? அதே மாரி உங்க கணவன், மனைவியோட ஒற்றுமை, உங்களோட பேச்சு எப்படி இருக்கும்? நீங்க எப்படிலாம் நீங்க பேசுவீங்க? திக்கி பேசுவீங்களா? இல்ல கொஞ்சம் அ ச ஒரு ஷார்ப்பான பேச்சிலே நெறைய வகை இருக்கு. அந்த மாரி ஏதாச்சும் ஒரு இது பேசுவீங்களா? உங்களோட வாக்கு நீங்க வந்து குடுத்த வாக்கு காப்பாத்துவீங்களா? காப்பாத்த மாட்டீங்களா? உங்களோட பேச்சு சம்மந்தப்பட்டமான தொழில் ஏதாச்சும் அமையுமா? உங்களோட யோகம், உங்களோட சொத்து, ஆபரணம், உங்களோட பொருளாதார நிலை, அதே மாரி உங்களுக்கு 2வது திருமணம்னா இதுல அமையுமா? உங்களோட முக லட்சணங்கள், அதே மாரி வலது கண், வாய், நாக்கு, பல், தாடை, தொண்டை, மூக்கு, கன்னம் இது எல்லாமே இது நோய்கள் வந்து பரவுமா? இல்ல பரம்பரையா இதுல ஏதாச்சும் உங்களுக்கு வந்து நோய்கள் வந்து வருமா? இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். உங்களோட உணவு பழக்கம் நீங்க சைவம் விரும்புவீங்களா? அதிகமா அசைவம் விரும்புவீங்களான்னு இது எல்லாமே இது மூலியமா தெரிஞ்சுக்கலாம். உங்களோட ஆரம்ப கல்வி எப்படி இருக்கும்? இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். இதுல வந்து உங்களோட ஆயுளு, உங்களோட ஆயுளு அதே மாரி உங்க பெத்தவங்களோட ஆயுளு கூட உங்களுக்கு இதுல தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இதுல வந்து 2, 7 வந்து மரகஸ்தானம் வந்து இருக்குது. இது எல்லாமே 2வது பாவகட்டத்துல நீங்க தெரிஞ்சுக்க முடியும். 3வது பாவத்து வந்து தைரியம், வீரியம், அதே மாரி சகோதரத்துவம்னு சொல்லுவாங்க. சகோதர, சகோதரிகள் வந்து இதுல அடங்கும். இதுல வந்து நீங்க உங்க வாழ்க்கையோட போராட்ட கஷ்டங்கள தைரியமா எப்படி செயல்படுவீங்க? அதே மாரி உங்களோட வீரியம் வந்து எப்படி இருக்கும்? உங்க ஆத்ம பலம் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கா? இல்ல கம்மியா இருக்கா? கண் திருஷ்டி ஏதாச்சும் பட்டுருக்குதா? இல்ல அ க உங்களுக்கு வந்து உங்க ஆன்ம பலம் வந்து கட்டுப்படுத்துறதுக்கு ஏதாச்சும் ஒண்ணு இருக்குதா? ஏதாச்சும் தெரிஞ்சுக்க, அதே மாரி உங்களோட சுய முயற்சி, உங்களோட இளைய சகோதரர், சகோதரி உறவுகள்லாம் எப்படி இருக்கும்? உங்களோட நட்பு, அப்புறம் தகவல் தொடர்பான ஏதாச்சும் ஒரு வேலை வந்து உங்களுக்கு கிடைக்குமா? எழுத்து, ஊடகம், பயணம்,
இடமாற்றம், கலை, கைத்தொழில், தோல், கை, கழுத்து, குரல் வளை, காது, காதுல வலது காது, சுவாச மண்டலம், அப்புறம் ரகசியம், ஒப்பந்தம் இது எல்லாமே இந்த 3வது பாவகட்டத்துல அமையும். ஓகேங்களா? இப்ப உங்களுக்கு சுமூகமான ஜாதகம் இருந்துச்சுன்னா, உங்க சகோதரிகள் உறவுல வந்து இளைய சகோதர உறவுகள் வந்து நல்லபடியா இருக்கும். இல்லன்னா ஏதாச்சும் மன கஷ்டங்கள் ஏதாச்சும் ஒண்ணு வரலாம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். பயணம் வந்து சிறு குறு பயணம். நீங்க வந்து எந்த மாரியான பயணங்கள், தொழில் பயணம் போவீங்களா? இல்ல ஆன்மீகம் பயணம் போவீங்களா? எல்லாமே இதுல இருந்து தெரிஞ்சுக்குவோம். இடமாற்றம் வந்து இந்த டைம்ல வந்து உங்களுக்கு சுபமா இருந்துச்சுன்னா, உங்களுக்கு இடமாற்றம் இருக்குமா? இல்லன்னா, ஆம் உங்களுக்கு பிடிக்கலனாலும் இடமாற்றம்லாம் அமையுமா? இது எல்லாமே கொஞ்சம் இதுல தெரிஞ்சுக்க முடியும். உங்களுக்கு கலை, கைத்தொழில்லலாம் இதுல வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்தா, அதுக்கு மூலியமான தொழில்கள்லாம் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். 4வது பாவத்துல வந்து நம்மளுக்கு வந்து மாத்ரு சுக பாவம். மாத்ருனாலே தாய். தாய் சம்மந்தப்பட்ட எல்லாமே இதுல வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். உங்க தாய், உங்க தாயோட நோய், தாய் வம்சாவளி, ஆ தாய் வம்சாவளியில இருக்கிற நோய்க, அதே மாரி பரம்பரை சொத்து, தாய் வழி உறவுகள்லாம் எப்படி இருக்கும்? உங்க தாயோட வருமானம் உங்களுக்கும் சேருமா? அதே மாரி உங்களோட வாகனம், கலை, சுபயோகம், உங்களோட வசதி, கல்வி, அறிவு, மன அமைதி, உங்களோட ஆழமான உணர்வுலாம் எப்படி இருக்கும்? உங்களோட தாயகம் சுத்தி உங்களுக்கு வேலை கிடைக்குமா? வீடு அமையுமா? இல்ல தாயகத்திலே நீங்க வந்து இருப்பீங்களா? அப்புறம் மார்பு, இதயம், நுரையீரல், கீழ்ப்பகுதி, விலா எலும்பு இது சம்மந்தப்பட்ட நோய்கள்லாம் இந்த 4வது பகுதியில வந்து பார்க்கலாம். அதே மாரி கால்நடை, விவசாயம் இதெல்லாம் நீங்கலாம் இதில பண்ணுவீங்களா? அப்புறம் திடீர் புதையல் கிடைக்கும். மறைமுக சொத்துலாம் கிடைக்கும். பரம்பரை சொத்து, உங்க தாய் வழியான பரம்பரை சொத்து உங்களுக்கெல்லாம் கிடைக்குமான்னு இது மூலியமா 4வது பாவத்தில நம்ம தெரிஞ்சுக்கலாம். 5வது வந்து புத்திர பாவம், பூர்வ புண்ணியம் வந்து இதில அமைங்கும். இது ஃபுல்லாவே உங்க குழந்தைங்கள பத்தி உங்களுக்கு நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதே மாரி உங்களோட கர்ம வினைகள்லாம் உங்க குழந்தைங்கலாம் எப்படிலாம் தாக்குன்ற மாரி எல்லாமே இது மூலியமா நீங்க தெரிஞ்சுக்கலாம். இதில வந்து உங்களோட குழந்தைங்க என்ன மாரியான குழந்தைங்கள்லாம் வரும்? நீங்க வந்து பூர்வ புண்ணியம் உங்க குழந்தைங்களுக்கு இருக்குதா? உங்க முன்ஜென்மம் வந்து அவங்களோட முன்ஜென்ம புண்ணியம் பொறுத்து உங்க குழந்தையோட வாழ்க்கைலாம் எப்படி இருக்கும்? உங்களோட முன்ஜென்ம புண்ணியம் வச்சு உங்க குழந்தைங்களோட வாழ்க்கைலாம் எப்படி அமையும்னு எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதே மாரி குழந்தையோட அறிவுத்திறனு, கலை, காதல், வம்சாவளி இது உங்களுக்கும் சாரும். ஓகேங்களா? உங்க பெத்தவங்க உங்க ஜாதகம் பார்க்கும்போது இதிலயே சாரும். நீங்க உங்க குழந்தைங்கள பார்க்கும்போது இதையும் சாரும். காதல், வம்சாவளி, புத்திர பாக்கியம், குழந்தை பிறக்கிற அமைப்பு சிசேரியனா இருக்குமா? இல்ல நார்மலா பிறக்குமா? அவங்களோட ஆரோக்கியம், வளர்ச்சி, அவங்களோட எதிர்காலம், அதே மாரி அவங்களோட வம்சா வளர்ச்சி, பரம்பரை தொடர்பு, முன்ஜென்ம புண்ணியம், பாவம், அதே மாரி திடீர் அதிர்ஷ்டம், அந்த குழந்தைக்கு வந்து குலதெய்வ அருள் வந்து இருக்கா? இஷ்ட தெய்வத்தோட அருள் இருக்குதா? இல்ல ஏதாச்சும் ஒரு தோஷங்கள்லாம் தெய்வ தோஷங்கள்லாம் இருக்குதா? இதெல்லாம் பார்க்கணும் நம்ப. அதே மாரி அந்த குழந்தைங்களுக்கு மந்திர சித்தி ஏதாச்சும் இருக்குதா? புத்தி கூர்மை, ஆன்மீக நாட்டம், பட்டப்படிப்பு, அரசு தொடர்பான வேலைகள், இல்ல அரசு சம்மந்தப்பட்ட ஏதாச்சும் ஒண்ணு அந்த குழந்தைக்கு வருமா? வயிறுல வந்து மேல் வயிறு, கல்லீரல், மண்ணீரல், பித்தப்பை, முதுகுத்தண்டோட நடுப்பகுதி இது எல்லாமே இந்த நோய்கள் வந்து இந்த 5ஆம் கட்டத்துல வந்து நம்ம பார்க்கலாம். இதுல திடீர்னு பங்கு சந்தை, லாட்டரி இது மூலியமா திடீர் யோகம், அதிர்ஷ்டம் எல்லாமே இந்த 5வது வீட்ல வந்து நம்ம பார்க்க முடியும். 6வது வீடு வந்து ருண, ரேக, சத்ரு. இது வந்து ஒரு உப வீடு. இது வந்து நம்மளுக்கு ரொம்ப கஷ்டங்கள் குடுக்குற வீடு. அதனால தான் இது ருண, ரேக, சத்ருனா கடன், நோய், எதிரியை வந்து குறைக்கும். எதிரில வந்து மறைமுக எதிரியை தான் உங்களுக்கு குறைக்கும். இதில வந்து உங்களோட உழைப்பு, பண பற்றாக்குறை, பண நஷ்டம், நெருக்கடி, உங்களோட ஆரோக்கிய குறைபாடுகள், அதே மாரி விஷக்கடிகள், தொற்று நோய்கள், மருத்துவ செலவு, அறுவை சிகிச்சை, கோர்ட் கேஸ் வழக்குங்க, பஞ்சாயத்து இது மூலியமா வர உங்களுக்கு சிறை தண்டனைகள், இல்ல தண்டனைகள்ல பொதுவா என்னென்ன தண்டனைகள்லாம் வரும் அதெல்லாம் பார்க்கணும். தடங்கல், நீங்க செய்ற எந்த ஒரு விஷயங்களோட தடங்கல், மன உளைச்சலு, அதே மாரி நீங்க வேலைன்னு பார்க்கும்போது சர்வீஸ் வேலை வந்து இதில வந்து அடங்கும். அதே மாரி நீங்க என்ன வேலை செஞ்சாலும், தொழில் செஞ்சாலும் அது இது மூலியமா இது ஏதாச்சும் பிரச்சனைகள்லாம் உருவாகும். உங்களோட வேலையாட்கள் நீங்க நடத்துற விதம், இல்லன்னா உங்க வேலையாட்கள்லே மறைமுகமா ஏதாச்சும் எதிரிகள்லாம் வருமா? இது எல்லாமே தெரிஞ்சுக்கணும். அதே மாரி தாய் வழி உறவுகள்ல வந்து தாய் மாமன் இவங்களோட உறவுகள்லாம் எப்படி இருக்கும்? அவங்க மூலியமா கஷ்டங்கள் ஏதாச்சும் ஒரு அமையுமான்னு இது எல்லாமே நீங்க பார்க்கணும். ஏன்னா இது வந்து உபய வீடுகள், கஷ்டம் தர்றவங்க. சரி தாய்மாமன் வழியில ஏதாச்சும் பிரச்சனைகள்லாம் வருமா? இல்ல நீங்க வளர்க்கிற பிராணி மூலியமா உங்களுக்கு வந்து அ பிராணிக்கு ஏதாச்சும் ஒரு செலவுகள்லாம் செய்வீங்க. இல்லன்னா அந்த பிராணிகள் மூலியமா ஏதாச்சும் உங்களுக்கு வந்து ஆபத்துலாம் வருமா? இதுல வந்து உறுப்புகள் பார்க்கும்போது கீழ் வயிறு, சிறுகுடலு, பெருங்குடலு, அதே மாரி தொப்புள் பகுதி இது மூலியமா உங்களுக்கு நோய்கள்லாம் பரவும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அதே மாரி செரிமான பாதை, சிறுநீரகம் இந்த உறுப்புகள்ல வந்து பாதிப்புகள்லாம் இருக்கும். ஏன்னா உங்க தசநாதன்லாம் பலம் குறைவா இருந்தாலும், மறைமுகமா இருந்தாலும் இந்த பகுதியில உங்களுக்கு வந்து நோய்கள்லாம் வர ஆரம்பிக்கும். இதெல்லாம் நம்ம 6ஆம் பாவத்துல தெரிஞ்சுக்கலாம். 7ஆம் பாவம் வந்து களத்திர பாவம், துவார பாவம். களத்திரன்னா உங்களோட வாழ்க்கை துணை. துவார பாவம்னா உங்களோட தொழில் கூட்டாளிகள்,
இப்ப வாழ்க்கை துணைனாலே கணவன்னா மனைவி, மனைவினா கணவன். அதுதான் சேர்த்து பார்க்கணும். வாழ்க்கை துணை, கூட்டாளிகள் உங்களோட தொழில் கூட்டாளிங்களோட எல்லாமே இதில தான் பார்க்க முடியும். அதேமாரி கணவன் மனைவியோட உறவு, குணம், குடும்ப உறவுகள்லாம் எப்படி இருக்குன்னு இதில பார்க்க முடியும். திருமண யோகம் வந்து எப்படி இருக்குன்னு இதுலயும் பார்க்கலாம். திருமணம் நடக்கிற காலம் எப்ப நம்மளுக்கு திருமணம் நடக்கும், இதெல்லாம் இதில தெரிஞ்சுக்க முடியும். உங்களோட தாம்பத்திய சுகம் எப்படி இதில இருக்கும். நீங்க வந்து காதல் திருமணம் இருக்குமா? இது எல்லாமே இப்ப 5வதுல வந்து காதல் பார்க்கும்போது அது வந்து ஒன் சைடா இருக்கும். ஆனா அந்த ஒன் சைடு லவ் வந்து திருமணத்தில முடியுமான்னு 7ஆம் பாவத்தில தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். உங்களோட தொழில் மூலியமா வாடிக்கையாளர்கள் வந்து உங்களுக்கு எப்படி இருப்பாங்க? பொது மக்களோட பார்வையில உங்களோட இடம், புகழ் எல்லாமே அவங்க பொது மக்களோட பார்வையில நீங்க எப்படி இருப்பீங்க? புகழ் எப்படி இருக்கும்? சுயமரியாதை எல்லாமே தெரியும். அதேமாரி இதுல 7ஆம் பாவத்துல வந்து வெளிப்படை எதிரி வந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிப்பாங்க. 5வதுல வந்து மறைமுக எதிரி இருக்கிறாங்க. அதேமாரி 7வதுல வந்து வெளிப்படையா எதிரி வந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிப்பாங்க. நீங்க நீண்ட தூர பயணம் தொழில் விஷயமா, கல்வி விஷயமா எந்த ஒரு நீண்ட தூர பயணம் வந்து நீங்க போவீங்களான்னு இதுல வந்து தெரியும். இதுல வந்து தற்காலிகமா நீங்க வெளிநாட்டுக்கோ, இல்ல வெளி இடங்களோ நீங்க வந்து தங்கி வேலை செய்யலாம். ஏதாச்சும் ஒரு வெளிநாட்டுக்கு, இல்ல வெளி இடங்களுக்கு நீங்க வந்து தற்காலிகமா நீங்க குடிபுகலாம். இது எல்லாமே இதுல வந்து தெரிஞ்சுக்கும். உங்களோட இனப்பெருக்க சக்தி வந்து எப்படி இருக்கும்? இதெல்லாம் உங்களுக்கு குழந்தை பொறக்குமா? பொறக்காதா? இது வந்து தெரிஞ்சுக்க முடியும். அதேமாரி இது வந்து உறுப்புல வந்து இடுப்பு, பாலியல் உறுப்பு, சிறுநீர் பை, கருப்பை, விந்துப்பை, ஆயுள் இது எல்லாமே இது மூலியமா தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இப்ப 8ஆம் பாவம் வீட்ல வந்து நம்ம என்னலாம் பார்க்க போறோம்னா, உங்களோட ஆயுளு, மரணம். மரணம்னா திடீர் மரணம். இதுதான் நம்மளுக்கு வந்து 8ஆம் பாவம் வீட்ல வந்து நம்ம பார்க்க போறோம். இதுல வந்து உங்களோட ஆயுளு நீண்ட ஆயுளா, இல்ல அல்ப ஆயுளா இது எல்லாமே இது மூலியமா தெரிஞ்சுக்க முடியும். திடீர் மரணம் வந்து எதனால வருது இதெல்லாம் பார்க்க முடியும். அதே மாரி மறைமுக யோகங்கள் வந்து இதுல இருக்குதான்னு பார்க்குறோம். இதுல ரகசியங்கள் இருக்குது. அதே மாரி இது ஃபுல்லாவே உங்களுக்கு வந்து அவமானம், என்ன மாரியான கண்டங்கள் வரும், திடீர் நிகழ்வுகள் ஏதாச்சும் திடீர் நிகழ்வுனா திடீர் ஏதாச்சும் ஒரு கண்டங்கள் மூலமா உயிர் ஆபத்து வருதா? இல்லன்னா ஏதாச்சும் ஒரு நிகழ்வுகள் வந்து உங்களுக்கு நடக்குதான்னு இது வந்து இது மூலியமா இந்த இந்த பாவ வீட்ல வந்து நம்ம பார்க்க முடியும். அதே மாரி அதிர்ஷ்டம் நீங்க வேலைக்கே போகாமலே, உழைக்காமலே திடீர்னு உங்களுக்கு பணம், லாட்டரி இந்த மாதிரியான அதிர்ஷ்டம் வந்து உங்களுக்கு கிடைக்குதான்னு பார்க்குறோம். இது இல்லன்னா கிடைக்கவும் பார்க்கணும். அதே மாரி அது மூலியமா இழக்கிறதையும் நம்ம பார்க்க முடியும். உங்களோட பரம்பரை சொத்து ஏதாச்சும் உங்களுக்கு வருதா பார்க்கலாம். அதே மாரி உயிலு, அதே மாரி உங்க மாமனார் வழியில கிடைக்கிற சீமந்த சொத்து எல்லாமே இது மூலியமா பார்க்க முடியும். இது அப்புறம் இதுல வந்து சிறை தண்டனை இதுல நீங்க பார்க்கலாம். அதே மாரி உங்க மேல பொய் பழி விழுகுதான்னு இது மூலியமா பார்க்க முடியும். இதுல வந்து நீங்க தனிமையா இருக்கிறதெல்லாம் பார்க்கலாம். உங்களுக்கு மன அழுத்தம், நஷ்டம், காரிய தாமதம், அமானுஷ்யம் ஏதாச்சும் உங்களுக்கு வந்து பில்லி சூனியம் ஏதாச்சும் வச்சிருக்காங்களா? அதே மாரி ரகசிய தொடர்பு நீங்க ஏதாச்சும் வச்சிருக்கீங்களா? இது எல்லாமே இது மூலியமா தெரிஞ்சுக்க முடியும். அதே மாரி பூமிக்கு அடியில, மேல ஏதாச்சும் ஆராய்ச்சி வந்து இதுல வந்து இந்த கட்டத்துல தெரியும். இது மூலியமா உங்களுக்கு இந்த மாதிரியான ஜாப் நீங்க வந்து போலாம். அதே மாரி உங்களுக்கு வந்து தந்திரம், மந்திரம், மாந்திரீகம் ஏதாச்சும் இருக்குதான்னு நீங்க பார்க்க முடியும். இல்ல இது சார்ந்து நீங்க வந்து செய்வீங்களா? போவீங்களா? அதையும் நம்ம வந்து பார்க்கணும். அதே மாரி உங்க கணவன் மனைவியோட நிதி நிலைமையும், பற்றாக்குறை எல்லாம் இது மூலியமா தெரிஞ்சுக்கலாம். உங்களோட பாலியல் தொடர்பு எப்படி இருக்குன்னு எல்லாமே தெரிஞ்சுக்க முடியும். உறுப்புல பார்க்கும்போது பாலியல் உறுப்பு, மலம் கழிக்கும் உறுப்பு, அதே மாரி எலும்போட கீழ்ப்பகுதி இதில வந்து உங்களுக்கு பாதிப்புகள்லாம் வர வாய்ப்புகள்லாம் இருக்கு. இது எல்லாமே இந்த 8ஆம் பாவம் கட்டத்தில தான் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். 9வது பாவ வீட்ல வந்து பாக்கிய, பித்ரு, தர்ம பாவம். இது வந்து தந்தையை குறிக்குது. தந்தை சம்மந்தப்பட்ட நோய், நொடி, தந்தை வழி உறவுகள், வம்சாவளி எல்லாமே இது மூலியமா நம்மளுக்கு தெரிஞ்சுக்க முடியும். உங்களோட உயர்கல்வி எப்படி இருக்குன்னு இது மூலியமா தெரிஞ்சுக்க முடியும். அதே மாரி நீங்க ஆன்மீகத்தில சார்ந்து போவீங்களான்னு இது மூலியமா தெரிஞ்சுக்க முடியும். திடீர் உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம், வாய்ப்பு, வசதி, யோகம், தர்மம், புண்ணியம், முன்னோர்களோட ஆசீர்வாதம், குரு அதே மாரி நீங்க புனித தலம்லாம் நீங்க போவீங்களா? வெளிநாட்டு பயணம், வெளிநாட்டு சம்மந்தமா ஏதாச்சும் பண்ணுவீங்களா? வெளிநாட்டு தொடர்பு, வெளிநாட்டு கலாச்சாரம்லாம் நீங்க வந்து போவீங்களா? உங்களோட பேரக்குழந்தை வந்து இதுல இருக்கும். இப்ப உங்க பேர குழந்தைகளோட எத்த எ எ எந்த குழந்தைகள் பொறக்கும், எத்தன குழந்தைகள் பொறக்கும் எல்லாமே இது மூலியமா நம்ம பார்க்க முடியும். இதுல வந்து தொடை, இடுப்பு, மூட்டு சம்மந்தப்பட்ட நோய்கள்லாம் வரும். இது எல்லாமே 9வது பாவ வீட்ல வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். 10வது பாவ வீடு வந்து கர்ம ஜீவன பாவம்னு சொல்லுவாங்க. இதுல வந்து உங்களோட தொழில், வேலை, சமூக அந்தஸ்து, உங்களோட அதிகாரம், புகழு, உங்க கர்ம விட அரசு சம்மந்தப்பட்ட ஏதாச்சும் ஒண்ணு உங்களுக்கு கிடைக்கும். இல்ல அரசியல் சார்ந்து நீங்க போவீங்க. உங்களோட தலைமை பண்பு பார்க்கும்போது நீங்க வேலை செய்ற இடத்துல சிஇஓ, மேனேஜரு, ஆ ஹெ ஹெட்டா நீங்க வந்து போவீங்க. பதவி யோகம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு மாமியார் சம்மந்தப்பட்ட எல்லாமே இதுல வந்து தெரிஞ்சுக்கலாம். உங்களோட பொது வாழ்க்கை எப்படி இருக்கும்? சமூக சேவையில நீங்க வந்து எப்படி இருப்பீங்க? அதே மாரி உங்க முழங்கால், மூட்டு, எலும்பு, முதுகு தண்டோட அடிப்பகுதியில நோய்கள் வர வாய்ப்புகள்லாம் இருக்கு. இது எல்லாமே 10ஆம் வீட்ல வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்ப 11வது பாவ வீடு பார்க்கும்போது, இதுல வந்து என்னென்னலாம் இருக்கும்னா, லாபம், ஆசை நீங்க என்னென்ன ஆசைலாம் படுறீங்களோ, அதெல்லாம் நிறைவேற கட்டம் தான் இந்த 11வது பாவ கட்டம். இதுல உங்களோட பொருளாதாரம், லாபம், இல்ல வந்து உங்க மூத்த உடன்பிறப்புகள்.
அதே மாரி நண்பர்கள், உங்களோட ஆசை, விருப்பம், உங்களோட வருமானம், உங்களோட வளர்ச்சி, உங்களோட இதில வந்து பரிசு, ரொக்கம் எல்லாமே உங்களுக்கு வந்து இதில வந்து கிடைக்கும். இதில வந்து உங்களோட நீண்ட நாள் கனவு எல்லாம் பலிக்கும். உங்களோட லட்சியம், வெற்றி, அதே மாரி அண்ணன், அக்கா, மருமகள், மருமகன் இவங்க மூலியமா உங்களுக்கு நல்ல அ சுப சுபமா எல்லாமே நீங்க நெனச்சது எல்லாம் இவங்க மூலியமா உங்களுக்கு நடக்கும். அதே மாரி உங்களோட மூத்த மனைவி, இல்லன்னா கணவனா இருந்தா மூத்த மனைவி, மனைவியா இருந்தா மூத்த கணவன், அதே மாரி மூத்த மகளோட கணவர், அப்புறம் உங்களுக்கு தொழிலு, வேலை சார்ந்த அந்த அவங்களோட பெரிய மனிதர்களோட தொடர்புகள், அவங்க மூலியமா உங்களுக்கு கிடைக்கிற ஆசை, நிறைவேற்றங்கள், அதே மாரி இதில வந்து 2வது திருமணம், அதே மாரி இதில உறுப்புகள் பார்க்கும்போது இடது காது, கணுக்கால், ஆ கெண்டைக்கால், காலோட கீழ்ப்பகுதி இது எல்லாமே நோய்கள் வந்து ப ப குறிக்கிற இடம். இது எல்லாமே நம்ம வந்து 11வது பாவம் வந்து உங்களுக்கு நல்ல சுபமான ஒரு பாவக்கட்டங்கள் தான். 12வது பார்க்கும்போது விரயம், மோட்சம். மனிதனோட கடைசி கட்டமே இதுதான். இதில வந்து உங்களுக்கு சுப செலவுகள் வந்து நடக்கும். திருமண செலவுலேருந்து எல்லாமே சுப செலவுகளா தான் உங்களுக்கு வந்து நடக்கும். ஆன்மீகத்துக்கு செலவு பண்றது, ஆம் அ எல்லாமே ஒரு காது குத்து, ஒரு மங்களகரமான விஷயத்துக்கு நீங்க எல்லாம் சுப செலவு இதில வந்து இருக்கும். உங்களுக்கு வந்து வெளிநாட்டு வாழ்க்கை நிரந்தரமாவே வெளிநாட்ல வந்து நீங்க வாழ்க்கை வந்து இதில வந்து உங்களுக்கு அமையும். அதேமாரி ஏதாச்சும் ஒரு ரகசியங்கள்லாம் இருந்தா கூட இதில வந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சுரும். அதேமாரி இதில வந்து இழப்பு வ வ பார்க்கும்போது நெறைய இழப்புகள், தொழில் மூலியமா நஷ்டங்கள், இழப்புகள், அதேமாரி உடன் பிறந்தவங்க, அ குடும்ப உறவுகளோட இழப்புகள்லாம் இது மூலியமா நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும். அதேமாரி தூக்கம் வந்து நிம்மதியான தூக்கமும் இருக்கலாம். இல்ல தூக்கம் மூலியமா மரணமும் அமையலாம். தூக்கம்னு எல்லாமே நீங்க வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து இழப்பு வந்து நம்ம சொல்லியாச்சு. அதேமாரி இதில வந்து உங்களுக்கு கடன் அடைக்கிறது வந்து இது மூலியமா உங்களுக்கு தெரிஞ்சிரும். நம்ம கடன் வந்து இந்த கட்டத்தில நம்மளோட கிரகங்கள் நல்ல நிலைமையில இருந்துச்சுன்னா, நம்மளோட என்னென்ன கடன்கள் இருக்கோ அதில நீங்க அடைச்சிருவீங்க. அதேமாரி இதில வந்து தனிமை வந்து இருக்கும். இதில வந்து தனிமையில நீங்க வந்து தள்ளப்படுவீங்க. சில நேரத்தில வந்து உங்களோட கர்ம வினைகள் பொறுத்து தனிமையான ஆசிரம வாழ்க்கை இருப்பீங்க. இல்ல ஒரு மருத்துவமனையிலிருந்து தனியாவே இருந்து நீங்க மருத்துவமனையிலலாம் இருப்பீங்க. இல்ல தனியாவே வாழ்க்கைய வந்து வாழ்வீங்க. அந்த மாரியான கர்ம வினைகள் பொறுத்து தனிமை வந்து இதில அடங்கும். அதே மாரி தனிமையிலே சிறை போவீங்க. தனிமையிலே ஆசிரம வாழ்க்கைய வந்து வாழ்வீங்க. அதே மாரி உங்க கனவுகள் வந்து நல்ல கனவுகளா இதில வந்து அமையும். உங்களோட மன அமைதியும் இதில பார்க்கலாம். நிம்மதியான தூக்கத்த பார்க்கலாம். அதே மாரி சயன சுகம் வந்துன்னா உங்களோட கணவன் மனைவியோட அ அந்தரங்க வாழ்க்கை எப்படி இருக்குன்னு இது மூலியமா தெரிஞ்சுக்கலாம். அதேமாரி உங்களுக்கு மோட்சம். உங்க 12வது பாவ கட்டத்தில உங்களோட அதிபதி வந்து கேது அமர்ந்துட்டாருன்னா, உங்களுக்கு மோட்சம் தான் கிடைக்கும். அதேமாரி தான தர்மம், தியானம், யோகா இது சம்மந்தமா நீங்க வந்து போவீங்க. இல்லன்னா இது சம்மந்தமா தொழில் வந்து உங்களுக்கு யோகம் அமையும். அதேமாரி இதுலயும் உங்களுக்கு மறைமுக எதிரிகள்லாம் இருப்பாங்க. உங்க கூட இருக்கிறவங்களே உங்கள முதுகுலலாம் குத்துவாங்க. இது எல்லாமே இது மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதேமாரி இதில வந்து பாதம், பாத விரல், இடது கை இது சம்மந்தமா நம்மளுக்கு நோய்கள்லாம் வரும். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கலாம். இது எல்லாமே சிம்பிளா நம்ம சொல்லியிருக்கோம். ஆனா இது ஒண்ணு ஒண்ணா நம்ம தனித்தனியா பார்க்கணும்னா, நம்மளோட கர்ம அதிபதிகள பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். அத நம்ம போக போக பார்க்கலாம்.